புகைப்படம் பதிவிட மாதத்துக்கு 10 லட்சமா? தர்ஷா குப்தா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா? ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இப்பெல்லாம் யாருமே உண்மையா இருக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி குரேஷி அவரு என்ன சொல்லியிருக்காரு, வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். குக் வித் கோமாளி, பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி தர்ஷா குப்தா அவங்கள நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். தர்ஷா குப்தா அவங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல தான் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல நிறையவே புகைப்படங்கள் பதிவிடுறதாகட்டும், ரீல்ஸ் வீடியோ பதிவிடுறதாகட்டும் அவங்கள அதிகமா பார்க்க முடியும். நிறைய மூவிஸ் கூட பண்ணியிருக்காங்க. அந்த வகையில 2.4 மில்லியன் பக்கம் தர்ஷா குப்தா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு நிறையவே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய புகைப்படங்களை நிறைய பேர் லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தர்ஷா குப்தா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் 1661 சப்ஸ்கிரைபர் பக்கம் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அதுவும் அவங்க பதிவிடுற ஒரு சில புகைப்படங்கள் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் தான் போஸ்ட் ஷோ ஆகும். இதுல தர்ஷா குப்தா அவங்களுக்கு மாதம் 10 லட்சம் வரைக்குமே வருமானம் வருதுங்க. இந்த விஷயத்தை இப்ப சமூக வலைதளத்துல வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸால மாதம் 10 லட்சம் தர்ஷா குப்தா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை இப்ப வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய சர்ச்சையாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில குறைசி அவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பதிவிட்ட வீடியோன்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த வீடியோவுக்கு அவரு ட்ரால் பண்ற மாதிரி, அவர் யதார்த்தமா அந்த வீடியோவுக்கு ஒரு வீடியோவை பதிவிட்டு ரொம்ப ஃபன் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரே கமெண்ட் எல்லாம் கூட கொடுத்திருந்தாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை பார்த்தோம். அது பயங்கரமா வைரல் ஆச்சு. இதை தொடர்ந்து குரேசி அவங்கள்ட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அதுல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பத்தியும் பேசியிருக்காங்க. இந்த கால காதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கேள்வியா கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்னது, காதல் அப்படிங்கிற விஷயம் உண்மையானதா இருக்கணும். அதாவது ஹோப் கொடுத்து யாரையும் ஒருத்தர் ஏமாத்தக்கூடாது, உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே போல அப்ப இருந்த காலத்துல ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பாட்டி தாத்தா காலத்துல தான் நிறைய உண்மையா இருந்துச்சு. இந்த காலத்துல பாய்ஸ் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு, கேர்ள்ஸ் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. அவங்க ரெண்டு பேர் சைடு தப்பு இருக்கு. ஆனா அடுத்தவங்களோட விஷயத்துக்குள்ள நாம போய் இதுதான் சரி, இதுதான் தப்பு, நீங்க சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ள அவங்க மனசுல எப்படி இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். உள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். வெளியில இருந்து பேசுற நமக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. நம்ம வேணா சொல்லலாம் சேர்ந்து வாழுங்க, அதுதான் நல்லதுன்னு. ஆனா அவங்க என்ன பிரச்சனையில இருக்காங்க, யார் மேல தப்பு அப்படிங்கறத நம்மளால ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாது. அது அவங்களோட விருப்பம் தான். அதை பத்தி நம்ம அவ்வளவு பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ டிவோர்ஸ் அப்படிங்கிறது ட்ரெண்டா தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெரிய பெரிய பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும், இதை பத்தி என்னால எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரியும் குரேஷி அவர் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த நிறைய ரசிகர்கள் குரேஷி அவர் எப்பவுமே நேர்மையா பேசுறாரு, அவர் மனசுல பட்டது பேசுறாரு, இவர் எப்பவுமே ரியலா இருக்காங்க, அவர் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பண்ணாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.